எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். பணத்தை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். உண்மையும் கூட. ஆனால் என்னதான் பணத்தை கொடுத்து நம்ம வாங்கினாலும் கூட சில விஷயங்களுக்கு விலை மதிப்பே இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே என்ன ஆகுது, ஒரு குட்டி பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது. காலையில் 10 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது, 8 மணி இப்போ ஆகுது. அப்பா கிட்ட காட்டுற ஒரு அழகாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அதில் குட்டி குட்டியாக ஸ்டார் போட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. தான் போய் அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் என்ன டான்ஸ் ஆட போகிறாளோ அதை அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னாடி ஆடி காட்டுறா. எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா, நான் 10 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. மொதல் பாட்டே நான் ஆடக்கூடிய பாட்டு தான். ஃபஸ்ட்டு லைனில் நின்று நான் ஆட போகிறேன். நீங்கள் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். அதோடு இல்லாமல் அந்த பாட்டு முடிஞ்சோன்னு நீங்கள் கிளம்பி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசியில் நான் 4 ப்ரைஸ் வாங்குறேன். ரன்னிங் ரேஸில், டான்ஸில், பாட்டில், லெமன் அண்ட் ஸ்பூனில் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஸோ நீங்கள்லாம் என்னை கை தட்டி என்கரேஜ் பண்ணணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தையோட ஸ்லாங்கில் அந்த குழந்தை பேசுகிறா. அழகாக டான்ஸ் ஆடி காட்டுறா. எல்லாருக்கும் ரொம்ப இருக்குது. எல்லாரும் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ இப்போ போ, நீ பஸ்ஸில் இப்போ போ, நாங்கள் 10 o'clock கரெக்டாக ஸ்கூலில் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஸ்கூல் வேனில் ஏற்றி விடுறாங்க. அது அப்படியே எல்லாருக்கும் டாட்டா காட்டிகிட்டே மறுபடியும் சொல்லுது, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் அந்த குழந்தைய சந்தோஷமாக வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த குழந்தையோட அப்பா பேர் சுந்தர். அவரும் டாட்டா காட்டிட்டு நிற்கிறார். அவருக்கு இப்போ ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறார். அந்த பக்கம் ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசுகிறார். அவரோட பேர் முத்து. முத்து டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுந்தர் சார், ரொம்ப அர்ஜென்ட், ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க. 3 உயிரை காப்பாற்றணும். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க. அதில் 2 குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகுது. 2 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப அவசரம், ஓ நெகட்டிவ் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுந்தர் என்ன கேட்குறாருன்னா, சார் அவங்க ரிலேட்டிவ்ல யாருக்காவது இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்களா? டாக்டர் சொல்கிறார், நான் செக் பண்ணலன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? இல்லை சார், அவங்க இப்போதைக்கு கூட இருக்கிற யாருக்கும் அந்த பிளட் கிடையாது. பிளட் பேங்க்கில் செக் பண்ணோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவசரமான நேரத்தில் உங்ககிட்ட தானே நாங்கள் உதவி கேட்போம், எப்படியாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க சார் அப்படின்னு டாக்டர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இப்போ சுந்தர் டயத்தை பார்க்குறார். மணி 8:10 ஆகுது. 2 மணிக்குள்ளே போய் ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்கறது அப்படிங்கிறது, அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. இப்படியே மனைவியை பார்க்குறார். மனைவி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவர். இந்த பிளட் பேங்க்குக்கு இவர் தான் பொறுப்பாளர். இவர் தனியாக ஒரு அசோசியேஷனே வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதனால் மனைவியை பார்க்குறாரு. மனைவி புரிஞ்சுக்கிறாங்க. சார், நீங்கள் போங்க, போய் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு தானே, இன்னும் எவ்வளவோ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வரும், நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். அவளை எப்படி பேசி சமாதானப்படுத்தணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் உடனே லிஸ்ட் எடுத்து பார்க்குறாரு. அவரோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குறாரு. ரொம்ப கம்மி, அது ரேர் பிளட் குரூப் இல்லையா, ஓ நெகட்டிவ் அப்படிங்கிறது. அப்படியே சல்லடையாக சலிச்சு பார்த்தா 3 பேருக்கு தான் இருக்குது அவரோட குரூப்லேயே. அதில் ஒருத்தரோட நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இன்னொருத்தருக்கு ஃபோன் அடித்து கேட்டால் அவர் வேறு ஒரு ரீசன் சொல்கிறாரு, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நைட்டு சண்டை, அதனால் நான் தண்ணி அடிச்சிட்டேன், குடிச்சதுனால என்னால் பிளட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரோட பேர் அசோக், இவரோட நெருங்கிய நண்பர். இப்போ சுந்தர்னால அசோக்கை கூப்பிட முடியாது. காரணம் என்னன்னா, அசோக் இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. அப்பா கிடையாது. அப்பா ஸ்தானத்தில் நின்று அவர் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தயங்கி தயங்கி வேற வழி இல்லை, அங்கே 3 உயிரை காப்பாற்றணும் இல்லையா. தயங்கி தயங்கி தான் சுந்தர் ஃபோன் அடிக்கிறார். இப்படி பேசுகிறாரு. அந்த பக்கம் அவர் ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காரு. டே, அந்த வாழைத்தார் எடுத்து அந்த பக்கம் வைங்கடா, டே மாப்பிள்ளை ரூமில் கொண்டு போய் வைங்கடான்னு இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே இருக்க டென்ஷனில் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். இவருக்கு எப்படி கேட்குறதுனே தெரியல. ஆனாலும் தயங்கிக்கிட்டே கேட்குறாரு, அப்பா அசோக்கு, இந்த மாதிரி டாக்டர் முத்து ஃபோன் பண்ணார், ஒரு கர்ப்பிணி பெண்ணா, பிளட் இல்லைன்னு சொல்கிறாங்க, 2 மணிக்கு ஆப்ரேஷன் நடக்குதான், ஓ நெகட்டிவ் பிளட் உனக்கு தானே இருக்குது, கொஞ்சம் ஏதாவது செய்ய முடியுமா? அவ்வளவு ரஷ்ல, அவ்வளவு வேலை பழுவுக்கு நடுவில் அவர் சொல்கிறாரு. டயத்தை பார்க்குறாரு. டே 10:30 மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சிடும், நீ என்ன பண்ணு, மண்டபத்துக்கு பின்னாடி வண்டியோட நீ வெயிட் பண்ணிக்கிட்டு நான் வந்துடுறேன்